ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ சேனலில் மதராசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். ரொம்பவே ஸ்பாயில் பண்ணாமல் லைட்டாக மட்டும் இந்த படத்தோட டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த படத்தில் நம்ம துப்பாக்கியோட வில்லன் வித்யுத் ஜமால் இருக்கார். அவர் இந்த கன்ஸு வெப்பன்ஸ் எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ளே சப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் கன்ஸ் எல்லோரும் சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அவ்வளோவா இல்லை அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டில் கன்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு வராரு. அப்போ பிஜு மேனன் ஒரு NIA ஏஜென்ட்டாக இருக்கார். அவர் நம்ம வித்யுத் ஜமால் சப்ளை பண்ணாமல் தடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. இந்த இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது SK ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணோட லவ் ஃபெயிலியர் ஆகிடுது. அதுக்கப்புறம் எப்படியாவது செத்து போயிடணும் அப்படின்றது மாதிரி நிறைய வேஸில் சாவலும் ட்ரை பண்ணுறாரு. இவரும் அந்த வித்யுத் ஜமால் இஷ்யூஸுக்கும் எப்படி லிங்க் ஆகுது அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கேஸ்ட் பற்றி சொல்லி ஆகணும். சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஃபுல்லாகவே காமெடியாக நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் காமெடி அவ்வளோவா இருக்காது. ஏன்னா சீரியஸான படம், ரொம்ப காமெடி இருக்காதுன்னு நினச்சேன். பட் காமெடியை இந்த படத்தில் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எல்லா காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கா, சிரிப்பு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. சில காமெடிகள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில காமெடிகள்லாம் கிரிஞ்சாகவே இருந்திருக்கு. லவ் சீன்ஸில் வர காமெடிலாம் ஒத்தே போல். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. சிவகார்த்திகேயன் காமெடியாகவும் சரி, எமோஷனலாக நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் பயங்கரமாகவே செம்மையாக பண்ணியிருக்காரு. அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் போட்டு பொழந்து கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வித்யுத் ஜமால் தான். மரணமாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். பயங்கரமான பாசிட்டிவ். வில்லனுக்கு ஹீரோவோட அதிகமாக கத்தின படம்னா அது இதுதான். அவ்வளோ ரெஸ்பான்ஸு தேட்டரில் எல்லாருமே அவர் ஃபைட் பண்ணும் போதோ இல்லை ஒரு என்ட்ரி கொடுப்பாரு செகண்ட் ஹாஃபில். அதெல்லாம் பயங்கரமாகவே இருக்கும். ஸோ வித்யுத் ஜமாலோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம். அவரோட ஃபிசிக்கும் அவரோட ஒரு கெத்து ஒரு ஸ்வாக்லாம் காட்டும் போது இந்த படத்தில் செம்மையாக இருக்காரு. தேர்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருக்மிணி, இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க ரொம்பவே அழகாக இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. செகண்ட் ஹாஃபில் நம்ம ரொம்ப எமோஷனலாகவே நடிச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு பயங்கரமான பாட்டாக இருக்காங்க இந்த படத்தில். ஹீரோயினுக்கு இந்த படத்தில் ரொம்பவே முக்கியமான ரோல் அப்படியே கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இதுக்கு அப்புறம் பிஜு மேனன், அப்புறம் ஷபீர் நடிச்சிருக்காரு, அப்புறம் விக்ராந்த். இவங்க 3 பேரும் கொடுத்த ரோலுக்கு கரெக்டாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். I think he might have bit something hard. He was hit by a goalie soda bottle, ma'am. His name is Raghu. பாசிட்டிவ் அப்படின்னு போனோன்னா இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரி அப்படிலாம் இல்லை. அங்கே ஒரு கஜினி துப்பாக்கி ரெண்டுத்தையும் சேர்த்து மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு டிசார்டர் காட்டுறாங்க ஹீரோக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊரில் இருக்கிற பிரச்சனைகள், அப்புறம் அந்த மாதிரி விஷயங்களை காட்டும் போது படம் கொஞ்சம் நல்லாவே போர் அடிக்காமல் நல்லாவே போகுது. செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டைலாக்ஸு எல்லாருமே இந்த டைலாக்ஸ் செம்மையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு புதுதாக அந்த சோஷியல் மெசேஜ் கொடுக்குற மாதிரி நம்ம ஏஆர் முருகதாஸ் பற்றி சொல்லியே ஆகணும். டைலாக்ஸில் பூந்து விளையாடுவார். அதுவும் இந்த படத்தில் பயங்கரமாக விளையாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் பாசிட்டிவ், இந்த படத்தில் ஸ்டன் கோரியோகிராஃபி செம்மையாக இருக்குது. கிளைமேக்ஸ்லலாம் வித்யுத் ஜமாலுக்கும் சிவகார்த்திகேயன் நடக்கிற ஃபைட்லாம் போட்டு பொழகுறாங்க, ரத்தம் தெரிகிற அளவுக்கு. அந்தளவுக்கு இந்த படத்தில் செம்மையான ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா அனிருத். இந்த படத்தில் சாங்ஸ் நிறைய போட்டிருக்காரு. ஆனால் சாங்ஸை விட பிஜிஎம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் மொத்தமாகவே பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற சாங்ஸ் எல்லாருமே நிறைய போட்டிருக்காரு. ஆனால் 5 பாட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போட்டிருக்காரு. அது ஒத்தே போல். செகண்ட் ஹாஃபில் தான் இந்த படத்தோட ஆக்ஷன் பீஸே ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லவ், அப்புறம் எமோஷனலாக இந்த படத்தை இழுத்துட்டு போயிருக்காங்க. பாட்டை ட்ரிம் பண்ணி தான் அந்த படம் இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் லாஜிக் சீன்ஸு, கிளைமேக்ஸில் ரொம்பவே சினிமாட்டிக் ஃப்ரீடம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டக்குன்னு இதான்ப்பா அவ்வளோதான்ப்பா இதான் முடிஞ்சிச்சுப்பா ஹீரோ முடிச்சிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது எப்படி பண்ணார், எதுக்கு பண்ணாருன்ற ஒரு காரணமே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த லாஜிக் செகண்ட் ஹாஃபில் கூட இல்லை அந்த லாஜிக்கில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஹாஃப் ரொம்பவே போரிங்காகவும் எப்படா முடியும் அப்படின்ற ஒரு இதுவை கொடுத்துருச்சு. ஸோ இந்த படத்தை நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து இந்த ஏஆர் முருகதாஸ் கம்பேக்கா அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்த்து போவேன்னா, கூலியில் இருந்த எக்ஸ்பெக்டேஷன் பீப்புளுக்கு இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இந்த படத்தில் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்தனால இந்த ஓகேஷனான படமே எல்லாருக்கும் நல்லா இருக்குது. பட் இந்த படம் ஒரு ஆவரேஜான வாட்ச் தான். ரொம்ப எதிர்பார்க்காம சரி ரொம்ப ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும், ஆக்ஷன் பிரியர்கள் லாஜிக்கே இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை போய் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் 5க்கு 2.5 ஸ்டார்ஸ் தருவேன். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிறதுக்கு ஆஃபன் கைஸ், மதராசி, பை பாய்.